என்ன பண்ணாரு, ஒரு தரம் அங்கே போயிட்டோம், மெட்டை போட்டோம் முதல்ல. அந்த மெட்டு ஓகே பண்ணி அவர் பாலச்சந்திரனுக்கு ரொம்ப குஷி, நல்லா வந்திருக்கு, பிரமாதமாக வந்திருக்கு. விசு நீ எப்படியாவது, விசுன்னு தான் என்ன கூப்பிடுவா செல்லமா, விசு நீ எப்படியாவது அவர்கிட்ட இதுக்கு வார்த்தையை எழுதி வாங்கிடணும் அப்படின்னார். அவர் வந்தார். என்னடா நான் பிரமாதமாக டியூன் போட்டிருக்காம வாசிக்காமினார். என்ன மெட்டுக்கே எழுதணும் சொல்லு, அப்பதான் வாசிப்பேன். அது மெட்டுக்கே எழுத வாசி. மெட்டு நான் பாடுறேன். நான் நன்னா 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 நான் நன்னா 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 இப்படி போகுது சப்தம். டேய் மடையா நிறுத்துற, என்னடா நான் எங்கடா எழுத்துக்கு நீ பாட்டு நான் சொல்லிட்டு இருக்க, பாட்டு வரா போடா அப்படின்னாரு. கம்போசிங் குரூப் இருக்கு, பாலச்சந்திரக்கெல்லாம் ஒரு பெரிய திருள். எப்படியாவது எழுதி வாங்க என்னை கூப்பிட்டாரு. என்னை கூப்பிட்டு, விசு நீ எப்படியாவது கவிஞரை ரேக்கி விட்டு, நீ தான் கரெக்டு, நீ சொன்னாதான் கேட்பாரு, இந்த டியூனை மாற்ற போறதில்ல, அழகா வார்த்தை வரும், நீ ட்ரை பண்ணினார். நானும் கவிஞரும் ஒரு ரூமில் பூந்துட்டோம், யாரும் வரல. கூப்பிட்டேன், ஏயா நீ ஒரு சந்தத்தை கொடுத்துருக்க, அந்த சந்தத்துக்கு எத்தனை சாயம் நான் போட்டிருக்கேன், நான் ஒரு சந்தம் கொடுத்தா அதுக்கு வார்த்தை வராதுட்டு இருக்கேன், என்ன அர்த்தம்னு கேட்டேன். என்னடா பெருசாக பண்ணிட நீ சொல்லி காமிக்கணுமா, அது கேளுங்க. பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, தான தன்னா தரன்னா பேசுவது கிளியா, ஒரே சந்தம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு இல்லை, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ.